தை திருநாளில் மதுரையில் உள்ள அலங்காநல்லூர், அவனியாபுரம், பாலமேடு போன்ற கிராமங்களில் வெகு விமர்சையாக நடைபெறும். இதில் வாடிவாசலில் இருந்து சீறி பாய்ந்து வரும் 100க்கும் மேற்பட்ட காளைகளை மாடுபிடி வீரர்கள் அடக்கி பரிசு பொருட்களை அள்ளி செல்வது வழக்கம். இந்த ஜல்லிக்கட்டு போட்டியை காண்பதற்கென்றே வெளிநாட்டவர் முதற்கொண்டு வருகை தருவதும் வழக்கமாக உள்ளது. இந்த நிலையில் தமிழக அரசின் சார்பாக ஜல்லிக்கட்டு போட்டிக்கென மதுரை அலங்காநல்லூர் பகுதியில் சுமார் 66 ஏக்கர் பரப்பளவில் பிரம்மாண்டமான ஜல்லிக்கட்டு ஸ்டேடியம் அமைக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டு அதற்கான பணிகளும் மும்முரமாகவே நடைபெற்று வந்தது. இந்த மைதானத்தில் சுமார் 3000க்கும் மேற்பட்டோர் அமர்ந்து பார்க்கக்கூடிய வகையில் ஏற்பாடுகள் செய்யப்பட்டது. கிட்டத்தட்ட பணிகள் அனைத்தும் முழுமையாக முடிவடைந்து அரண்மனை தோற்றத்தில் காட்சியளிக்கக்கூடிய வகையில் இருக்கின்றது இந்த ஸ்டேடியம். அடுத்து அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு போட்டியானது நெருங்கி கொண்டிருக்கக்கூடிய நிலையில் வழக்கமான பாரம்பரியமான இடங்களில் நடைபெறுமா அல்லது புதிதாக கட்டப்பட்ட ஜல்லிக்கட்டு மைதானத்தில் நடைபெறுமா என்று பல்வேறு தரப்பில் சந்தேகங்கள் எழுந்து வந்த நிலையில் தற்பொழுது அதற்கான அறிவிப்பு மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் சார்பில் வெளியிடப்பட்டுள்ளது. வருடந்தோறும் ஜல்லிக்கட்டு போட்டிகள் நடைபெறும் பாரம்பரிய இடங்களான அலங்காநல்லூரில் வருகின்ற ஜனவரி 17ஆம் தேதியும், பாலமேட்டில் 16ஆம் தேதியும், அவனியாபுரத்தில் 15ஆம் தேதியும் ஜல்லிக்கட்டு போட்டிகள் வழக்கம் போலவே நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது.